நீ இல்லாம நம்ம பிளாக்கே ஒரு மாதிரியா இருக்குதுண்ணா. அது இல்லாம நாளைக்கு நான் ஊருக்கு போறேண்ணா. எங்க உன்னை பார்க்காம போயிடுவேன்னு பயமா இருந்துச்சுண்ணா. என்ன பயமா இருக்குதுன்ற எதுவும் பேச மாட்டேன்ற. எதுக்கும் பயப்படாத. பயம் எதையுமே வென்றெடுக்காது. அது வெறும் வெறுப்பை மட்டும்தான் சம்பாதிக்கும். இது ஒரு அரசியல் உலகம். இந்த உலகத்துல பாவம் பசிக்கு உணவுக்காகவும் தண்ணிக்காகவும் காட்டை விட்டு வெளியில வர யானையும் புலியவும் அட்டகாசம் பண்ணுதுன்னு தான் எழுதுறாங்க. உலகத்துல பல்லுயிர் காடுகள் 8 தான் இருக்கு. அதுல 2 இந்தியாவில் இருக்கு. புலிகள் இருந்தா தான் அதுக்கு பேர் பல்லுயிர் காடு. வளமான காடு வளமில்லாத காடுன்றதுக்கு அளவுகோலே புலிகள் தான். அப்பேற்பட்ட புலிகளை சுட்டு கொண்டுட்டு மிச்சம் இருக்க புலிகளை கூண்டுல அடைச்சு வேடிக்கை காமிக்கிற உலகம் தான் இது. வெள்ளக்காரன் சந்தன மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொன்னான். ஏன்? அவன் தேவைக்கு, நாம அதை அனுபவிச்சிடக்கூடாதுன்றதுக்காகத்தான். ஆனா இன்னைக்கு மனிதனோட உயிர் நாடியான கல்வியும் மருத்துவத்தையும் தனியார்ட்ட கொடுத்துட்டு வெறும் சந்தன மரத்தையும் சாராயத்தை வச்சு நாக்கா வலிக்க போறீங்க. வீட்டு வாசல்ல இருக்கிற புங்க மரத்தையும் வேப்ப மரத்தையும் வெட்டி எரிஞ்சிட்டு கேவலம் அழகுக்காக ரோஜா செடி வளர்க்கிற சமூகம் தான் இது. ஒரு செடியை புடிங்கி எரியறதும் கருவுல இருக்க குழந்தைய கசக்கி கொல்றதும் ஒண்ணுன்னு தமிழ் இலக்கியம் சொல்லுது. இதை யாருமே படிக்கலையா? இங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை இருக்கு. எவனும் எதுக்காகவும் வரமாட்டான். நம்மள நாம தான் காப்பாத்திக்கணும். உன் காட்டை நீ தான் காப்பாத்தணும். காடை வெற்றவனை கண்டுக்காம விடுறதும் உன் காட்டை நீயே அழிக்கிறதும் ஒண்ணுதான். உன் காட்டுல இருக்க ஒவ்வொரு மரமும் உன் மூதாதையரோட ஆன்மா. அந்த ஆன்மா வெற்றவனை நீ வெட்டு. டைம் ஆயிடுச்சு, புரிஞ்சுக்குங்க. உனக்காக என்னென்னமோ செய்யணும்னு தோணுது. ஆனா இந்த அண்ணனால முடிஞ்சதுதான். உன் ட்ரெஸ் மாதிரியே இருக்குதுண்ணா. வாழ்க்கையில ஒரு தடவை ஏமாறலாம். அதையே பழகிக்காத. எப்ப வெளில வருவ? இந்த உலகத்துல 2 பேர் தான் வாழ முடியும். ஒன்னு ஏமாத்துறவன், இன்னொன்னு ஏமாந்தே பழகி போனவன். என்னால ஏமாத்தவும் முடியாது, ஏமாறவும் முடியாது. புரட்சி என்பது அன்பினால் கட்டப்படுகிறது. அடிக்கடி சொல்வார். ஓவரால் பிரஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு நந்தா. நேத்து நீங்க கொடுத்த மரியாதையிலே தெரிஞ்சது. எங்களுக்கு ஒரு வழியும் தெரியல. நீங்க வெறும் அம்புதானே. ஜெயில கலவரத்தை ஏற்படுத்தியாவது உங்களை கொல்ல சொல்றாங்க. அப்படி கலவரத்தை ஏற்படுத்தினா உங்களோட சேர்ந்து இன்னும் 2-3 உயிர் சேர்ந்து போயிடுமே. என்னோட போராட்டம் தனிப்பட்டது இல்லையே, பொதுவானதானே. உங்களுக்கும் சேர்த்து தானே போராடிட்டு இருக்கேன்.